ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் வராகி அம்மா உனக்காக குங்குமத்தை கொண்டு வந்திருக்கேன்னா, இனி உன் வாழ்க்கையில பல அற்புதங்களை நிகழ்த்ததான் போறேன். நீ எதிர்பார்த்த அந்த மங்களகரமான நல்ல நிகழ்வையும் நடத்தி கொடுக்க போறேன்றத புரிஞ்சுக்கோ. பணம் தான் உலகம்னு நினைக்கிற மனிதர்களிடம் போய் சொல்லு. பணம் இந்த பூமியில மட்டும்தான் செல்லுபடியாகும். மற்ற இடங்களிலெல்லாம் உண்மையான அன்பும் பண்பும் பாசமும் பக்தியும் இறை நம்பிக்கையும் நன்மைகள் செய்யக்கூடிய விஷயமும் தான் தெளிவாகும் புரிதலும்னு சொல்லிட்டு உன் வாழ்க்கையை நீ நினைச்சபடி வாழ பழகு. உனக்கான நல்லதையெல்லாம் இந்த வராகி அம்மா நான் நடத்துவேன் என் செல்லமே. உன்னுடைய நல்ல குணமும் நன்மையை செய்கிற உன்னுடைய குணமும் நிச்சயமாக அதற்கான நற்பலன்களை இப்போது உன் வாழ்க்கையில நடத்தத்தான் போகுது. அடுத்த நொடி என்ன நடக்கும் கூட தெரியாத அதிசயங்கள் நிகழக்கூடிய இந்த உலகத்துல மனுஷன் எல்லா விதத்திலும் தான் தான் பெருசுன்னு தற்பெருமை பேசிக்கிட்டும் ஆணவத்தோடும் அகங்காரத்தோடும் வாழ்ந்துகிட்டு இருக்கான். எது எப்படி இருந்தாலும் என் அன்பு பிள்ளையான உன்னை நான் எந்த காரணம் கொண்டும் கைவிட மாட்டேன் என் செல்லமே. சாகலாம்னு கடல்ல விழுந்தவன் கூட கை நிறைய முத்துக்களோட திரும்பினதும் உண்டு. முத்தெடுக்க போறேன்னு போய் செத்து போனவனும் உண்டு. ஆக மனிதர்களின் கையில இல்ல, வாழ்க்கை எப்போது வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் மாறும். கீழே இருக்கிறவன் மேல உயர்ந்த நிலைக்கு வரலாம். மேல உயர்ந்த நிலையில இருந்து ஆணவத்தோடையும் அகங்காரத்தோடையும் வாழ்பவன் எந்த நொடி வேண்டுமானாலும் கீழே இறங்கியும் வரலாங்கிறத புரிஞ்சுக்கோ. நோக்கம் உன்னுடையதாக இருந்தாலும் ஆக்கம் என்பது என்னுடையதானே. நான் நிச்சயமாக எல்லா மனிதர்களுக்கும் நல்லதுதான் செய்வேன். நீ உன் வாழ்க்கையை வெற்றிகரமா வாழணும்னா நிறைய பொறுமையோடையும் உனக்கான விஷயங்களை சரியாக செய்யக்கூடிய திறமையோடையும் இருக்க பழகு. வாய்ப்புகளை எல்லாம் சரியாக பயன்படுத்தக்கூடிய திறமை உனக்குள்ள இருந்தாலே நீ நிச்சயமாக வெற்றியை பெற்றுவிடலாம் என் செல்லமே. யார் தவறு செஞ்சாலும் அதை கேட்கக்கூடிய அச்சமில்லாத தைரியமான குணமும் உனக்குள்ள இருக்கணும். தவறு செய்தவர்களை அணைத்து செல்லக்கூடிய கனிவும் பணிவும் பொறுமையும் உனக்குள்ள இருக்கணும். போராட்டங்களிலேயே மிக பெரிய போராட்டம் மனசுல வரக்கூடிய எண்ணங்களோடு போராடுவது தானே. ஓ மனசுலயும் எத்தனையோ எண்ணங்கள் எந்தனையோ விதமாக பிரதிபலிச்சுக்கிட்டு இருக்கு. நல்ல எண்ணங்களும் வருது, கெட்ட எண்ணங்களும் வருது. நல்ல குணங்களையும் உனக்குள்ள உருவாக்குது, கெட்ட குணங்களையும் உனக்குள்ள ஏற்படுத்துது. அதனாலதான் உன் மனசுல இருக்கும் எல்லா எண்ணங்களுக்கும் உன் மனசு சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் நீ மதிப்பளிக்க தேவையில்லை. எது தேவையோ அதை பற்றி மட்டும் சிந்தித்தால் போதும்னு சொல்றேன். உன் வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றங்களையும் மாற்றங்களையும் நான் உருவாக்குறதுக்கான நேரம் வந்துருச்சு. அப்படிப்பட்ட நல்ல விஷயத்தை நிகழ்த்தி கொடுப்பதற்காக தான் என் கையில் குங்குமத்தோடு இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் எல்லாருக்குமே முன்னேறுவதற்குன்னு ஒரு காலம் நிச்சயமா வரும். ஒரு சிலர் கஷ்டப்படும் போதே ஏதாவது ஒரு வாய்ப்பு பிடிச்சு முன்னேறிடுவாங்க. ஒரு சிலர் ரொம்ப காலம் கஷ்டப்பட்ட பிறகு கடைசியில தான் அவங்களுக்கு முன்னேற்றமும் நல்ல காலமும் வரும். என் அன்பு பிள்ளையான உன்னை அவ்வளவு நாட்கள் நான் காக்க வைக்க மாட்டேன் என் செல்லமே. தன்னம்பிக்கையோடு இருக்கும் உனக்காகவே நீ எதிர்பார்த்த விஷயங்களையெல்லாம் நான் நடத்த போறேன். ஏன்னா அந்த அளவுக்கு நீ என் மீது பக்தியோடும் பாசத்தோடும் இருக்கிறாய் அல்லவா. பணத்தை சேர்த்துக்கிட்டே இருக்கிறவன் பணக்காரன் ஆவான். பாசத்தை சேர்த்துக்கிட்டே இருக்கிறவன் பைத்தியக்காரனாதான் மாறுவாங்கிறதுக்கு ஏத்தாற் போல தானே இப்பொழுது பாசத்திற்கும் அன்புக்கும் மரியாதை இல்லாமல் போய்விட்டது. என்ன நடந்தாலும் எல்லாவற்றையும் கடந்து போறதுதான் வாழ்க்கைங்கிறத புரிஞ்சுக்கோ. கவலைகளையும் கஷ்டங்களையும் அவமானங்களையும் தோல்விகளையும் தேவையில்லாத பழிகளையும் துரோகங்களையும் ஏமாற்றங்களையும் கேளிக்கை பேச்சுக்களையும் மனுஷன் கடந்து வர வேண்டிய கட்டாயத்துல தான் இப்போ எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கு. ஏன்னா யாரு ஜெயிக்கிறதா இருந்தாலும் சரி, அவன் இந்த விஷயங்களை எல்லாம் தாண்டி கடந்து போய்தான் தீர வேண்டும் என்பதை நீ அறிந்து கொள்ளேன் செல்லமே. அவமானமும் கஷ்டமும் படாம பழியையும் ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் சந்திக்காம யாராலும் வாழ்க்கையை வாழ முடியாது என்பதுதான் வாழ்க்கை உனக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம்ங்கிறத புரிஞ்சுக்கோ. போலியா உபசரிச்சு போலியா பேசி நடிக்கிற மனிதர்களை காட்டிலும் உண்மையாய் வாழக்கூடிய நீதான் என்னுடைய அழகான பிள்ளை. சில பேர் பெருந்தன்மையாய் இருக்கிறத போலவும் விட்டு கொடுக்கறத போலவும் நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா என் அன்பு பிள்ளையார் நீ அப்படி கிடையாது. பிடிக்கும்னா பிடிக்குன்ற, கொடுக்க முடியாதுன்னா முடியாதுங்கிற. அப்படி யதார்த்தமாய் இருக்கக்கூடிய நீ வெகுளித்தனமாகவே இந்த உலகில் வாழ்ந்துவிட முடியாது என் செல்லமே. கொஞ்சம் வாழ்க்கையை பற்ற விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு யார்கிட்ட எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணுன்றதையும் கத்துக்கோ.
உயரத்தில் இருக்கிறோமே என ஒரு சிலர் ஆட்டம் போடுகிறார்கள். ஆனா அவங்க உயரத்திலிருந்து தவறி விழுகும்போது ரொம்ப காயப்படுவாங்கன்றது கூடிய சீக்கிரம் அவங்களுக்கே புரிய வரும். என் அன்பு பிள்ளையான உன்னை யார் என்ன சொன்னாலும் எப்படி நடத்தினாலும் நீ உடைந்து போகாதே என் செல்லமே. உன் மனசு காயப்படும்படி ஒருத்தர் பேசினாங்க, ஒருத்தர் செயல்களை செய்தார் என்றால் உன் மனசு சந்தோஷப்படும்படி பல நல்ல விஷயங்களை நடத்துறதுக்கு இந்த வராகி அம்மா நான் தயாராகத்தான் இருக்கிறேன். நீ எப்போதும் தைரியமாயிரு. இன்று முதல் உன் வாழ்வில் எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும். எதிர்பார்ப்புகளே இல்லாத வாழ்க்கைய இங்கு எந்த மனிதனும் வாழ்வது கிடையாது. எதிர்பார்ப்புகள் எல்லாமே ஏமாற்றங்களை தருதுன்னு தெரிஞ்சாலும் கூட எதையாவது எதிர்பார்த்துதானே மனிதர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். அப்படிப்பட்ட உன் வாழ்க்கையில என்னென்ன எதிர்பார்ப்புகள் இருக்கு, நீ எதையெல்லாம் அடையிறதுக்கு ஆசைப்படுறன்னு அறிந்த உன் வராகியம்மா நிச்சயமாய் உனக்கான நல்வழியை காட்டுவேன். நீ உயர்ந்த பிறகு உனக்கு உதவ வரும் மனிதர்களை காட்டிலும் நீ கீழே விழுந்து கிடக்கும்போது உனக்கு உதவ வரக்கூடிய நல்ல மனிதர்களும் உறவுகளும் தானே சிறந்தது. அதனாலதான் அவசரத்துக்கு உதவுனங்களையும் உனக்கு உதவி தேவைப்படும் போது வந்து நின்னவங்களையும் ஒருபோதும் மறக்காதன்னு சொல்றேன். நீ கஷ்டப்படும் போதும் அல்லது மனசுடைஞ்சு போய் நொந்து போய் இருக்கும் போதும் யாரோ ஒருவரின் மூலமாக உனக்கான வாய்ப்புகளையும் உதவிகளையும் இந்த வராகியம்மா நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். அன்பால் ஏமாந்த நீ ஒருபோதும் அழிந்து போக மாட்டாய். ஆனால் அன்பை வைத்து ஏமாற்றிய மனிதர்கள் நிச்சயம் கடைசி வரைக்கும் நிம்மதியா வாழ்ந்துவிட முடியாது என் செல்லமே. என் அன்பு பிள்ளையான நீ மனசுல உறுதியோடையும் உள்ளத்தில் திடத்தோடும் உனக்கு ஏத்த மாதிரி உன் வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ள முயற்சி செய். உன் துயரங்கள் உன்னை அளவைக்க முடியாமல் உன்னிடம் தோற்று போய் ஓடத்தான் போகிறது. உன் துயரங்களையும் துன்பங்களையும் துரத்தி அடித்துவிட்டு நீ சிரிச்சு சந்தோஷமாக உன் வாழ்க்கையை வாழதான் போற. உனக்கு எல்லா வகையிலும் உறுதுணையாய் இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது நீ எப்படி தோற்று போவாய்? சாதிக்கணுங்கிற எண்ணம் உன் ஆள் மனசுல இருக்கிறதால தான் உன் விடாமுயற்சியின் மூலமாகவே உன்னை ஜெயிக்க வைப்பேன். தன்னம்பிக்கையோட இரு என் செல்லமே. எதையும் ஒரு கை பார்த்துக்கலான்னு தைரியமாயிரு. தனக்குள் தன்னம்பிக்கை விதைக்கும் யாரும் ஒருபோதும் தோற்று கொள்ள போக மாட்டார்கள். தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் இருக்கிற நீயும் ஒருபோதும் தோற்கும்படி நான் விட்டுட மாட்டேன். நடந்து முடிஞ்சதை நினைச்சு நீ வருத்தப்பட வேணாம். வரப்போறத நினைச்சு கவலைப்படவும் வேணாம். ஏன்னா நடக்கிறது நடந்துகிட்டு தானே இருக்கும். 4 பேருக்கு எப்படி நல்லது செய்யறதுன்றதை மட்டும் நீ நினைச்சு அதை செயல்படுத்தும் வேலைகளை பார். எல்லாமே உனக்கு நன்மைகளாக நடக்கும்படி உன் வராகியம்மா நான் செய்வதற்காக தானே இந்த குங்குமத்தை தொடச் சொன்னேன். மஞ்சளும் குங்குமமும் எப்போது மங்களகரமான விஷயங்கிறது மட்டும்தான் உனக்கு தெரியும். ஆனால் இதை தொட்டாலே உனக்கான நல்ல விஷயத்தை நடத்தி தருவேன் என்பதை நான் மட்டும்தானே அறிவேன். ஏதோ ஒரு நம்பிக்கை தானே உன் வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்தி எடுத்துட்டு போயிட்டு இருக்கு. ஒரு சிலர் இறை நம்பிக்கையை மூலதனமா வச்சு தன் வாழ்க்கையில ஜெயிக்கிறாங்க. ஒரு சிலர் தன்னம்பிக்கையை மூலதனமா வச்சு வாழ்க்கையில ஜெயிக்கிறாங்க. ஆனா என் அன்பு பிள்ளையான உனக்கு இது இரண்டுமே இருக்கு. என் மீது கொண்ட இறை பக்தியும் உன்னுடைய தன்னம்பிக்கையும் சேர்ந்தே உனக்கான வெற்றியை பல மடங்காக உன்னிடம் கொண்டு வந்து கொடுக்க போகுது. வாழ்க்கைங்கிற அனுபவத்துல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். ஆனால் அதை நீ எப்படி எடுத்துக்கொள்கிறாய் என்பதை பொறுத்துதான் உன் வெற்றியின் ரகசியம் அதில் இருக்கிறது என் செல்லமே. வாழ்க்கைங்கிறது சில நேரங்கள்ல சுமையா இருக்கே நினைச்சு கவலைப்படாத. உண்மையான அன்பு கொண்ட உன்னை நான் ஒருபோதும் ஏமாற்ற மாட்டேன். நீ நினைச்சீனா சுமைகளை கூட சுகமாக மாற்றக்கூடிய தைரியசாலியாக மாறி போவாய். எல்லா விதத்திலும் உனக்கு துணையாய் நான் இருப்பேன்.